வணக்கம், welcome back to my channel, welcome back to Cook with Nakshu and எங்க அம்மாவும் இருக்காங்க. அம்மா ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைட்டில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குக்கா கேக். ஐ திங்க் ரொம்ப நாளா இது வந்து நான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் சப்போஸ் மைக்ரோவேவ் யூஸ் பண்ணியோ இல்ல ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணியோ எந்த ரெசிபி போஸ்ட் பண்ணாலும் நிறைய பேர் ரொம்ப ஸ்வீட்டா கேட்பீங்க, இது எங்ககிட்ட இல்ல நாங்க என்ன பண்றது அப்படிங்கிறது. சோ குக்கிங் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இதுல கிரியேட்டிவிட்டி எல்லாமே இன்வால்வ்டுங்க. சோ ஒரு விதம் இல்லைன்னா இன்னொரு விதத்துல நம்ம எப்படியாவது பண்ணி முடிச்சிடலாம். ஈஸி, யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். சோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இங்க வந்து குக்கர்ல பண்ணலாம்னு, பட் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், இந்த ரெசிபியை வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்கேன், பட் குக்கர்ல ட்ரை பண்ணது கிடையாது. ஐ திங்க் சின்ன வயசுல ஒரு தடவை எங்க பாட்டி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் அட் ஆல். பட் நிறைய வீடியோஸ் பார்த்தேன், நிறைய இதை பத்தி படிச்சேன், சோ கொஞ்சம் கான்பிடென்ட் ஆயிருக்கேன். சோ இன்னைக்கு உங்க முன்னாடி ட்ரை பண்ணி பார்க்க போறேன். பிகாஸ் அவன் இருக்கோ இல்லையோ, ஏர் ஃப்ரையர் இருக்கோ இல்லையோ, குக்கர் இஸ் சம்திங் பிரிட்டி காமன் நினைக்கிறேன், பிரஷர் குக்கர். சோ உங்க வீட்டுல இருந்ததுன்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ப்ராப்பரா ஒரு நார்மல் வெனிலா கேக் தாங்க பண்ணணும்னு இருந்தேன், பட் இதை ஷூட் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா வேர்ல்ட் சாக்லேட் டேயா. அத பத்தி எங்க வீட்லயே மூத்தவர் எங்க அப்பா தான் வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருந்தாரு. காலையில இருந்து ஒரு 30 தடவை சொல்லிருப்பாராமா, ஹாப்பி சாக்லேட் டே, என்ன ஒரு சாக்லேட் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா கேட்டே இருந்தாரு. சோ அவருக்காக தான் இந்த கேக்கை வந்து இன்னைக்கு நான் ஒரு சாக்லேட் கேக்கா மாத்திட்டேன். சோ சாக்லேட் கேக் என்ன குக்கர் எப்படி பண்றதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேவையான பொருட்கள். சோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, let me tell you. சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த கேக்கை வந்து மேதால பண்ணாம நான் ஆட்டால பண்ண போறேன். பட் உங்களுக்கு மேதா ப்ரிஃபர்டா இருந்துச்சுன்னா கோ அஹெட். என்னன்னா நாளையில இருந்து ஷூட் சொல்லிருக்காங்க. சோ இன்னைக்கு மேதா கேக் சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுவேன், ப்ளோட்டடா ஃபீல் பண்ணுவேன். சோ அதனால ஐ ஸ்விட்ச் டு ஆட்டா. கோதுமை மாவு 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா 1 கப் மேதா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததா we have cocoa powder. இது வந்து Dutch processed cocoa powderன்னு சொல்லுவாங்க. சாதாரண cocoa powder உங்ககிட்ட இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. இதே மாதிரி Dutch processed cocoa powderனா 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். சோ நாளைக்கு வந்து ஷூட்டிங் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து எவ்வளவு தூரம் இந்த கேக்கை ஹெல்தியா பண்ண முடியுமோ அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிரவுன் சுகர். சுகர் வந்து நம்ம 3/4 கப், ஓகே, 3/4 கப் சுகர் எடுத்திருக்கோம். அடுத்ததா சால்ட், ஜஸ்ட் a pinch. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாதுங்க, பேக்கிங் சோடா ½ டீஸ்பூன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில், எனி வெஜிடபிள் ஆயில், நீங்க சன்ஃபிளவர் ஆயில், வெஜிடபிள் ஆயில் எது யூஸ் பண்றீங்களோ. இந்த கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இது பேக்கிங்ல யூஸ் பண்ணா ஒரு மாதிரி ஒரு வியர்ட் ஸ்மெல் வரும். அது வந்து நம்ம பழகினது கிடையாது இல்லைங்களா. சோ சாப்பிடும் போது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். சோ சன்ஃபிளவர் ஆயில், எனி வெஜிடபிள் ஆயில் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து 1/4 1/4 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் எலுமிச்சம்பழம், ஓகே, 1 full lemon நம்ம எடுத்திருக்கோம். இது உங்ககிட்ட இல்லனா you can use vinegar, but I think South Indian kitchenல vinegar இருக்கிறத விட lemon இருக்கிறது தான் common. So I have taken lemon today. And இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்கிரிடியன்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா குடிநீர், தண்ணி தாங்க. பட் இது வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணணும், என்ன சில்டா யூஸ் பண்ணணும். சோ என்ன எங்க வீடு மாதிரி உங்க வீட்லயோ ஃப்ரிட்ஜ்ல தண்ணி வைக்கிற பழக்கம் இல்லனா, எல்லா இன்கிரிடியன்ஸும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் தண்ணி வந்து ஃப்ரீசர்ல வச்சிருங்க. சோ நீங்க பேக் பண்ணும்போது ஃப்ரீசர்ல வச்சா அது குயிக்கா சில்லுன்னு ஆயிடும், நீங்க ஈஸியா யூஸ் பண்ணலாம். சோ 1 கப் கோல்ட் chilled water. So இன்னொரு வந்து ஆப்ஷனல் இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா vanilla essence. முட்டை போடாததுனால இது கம்பல்சரி கிடையாது, நான் இன்னைக்கு அவாய்ட் பண்ண போறேன். பட் சப்போஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். And that's about it. And இன்னொரு காமன் क्वेश्चन நான் அட்ரஸ் பண்ணணும்னு பார்த்தேன். என்னன்னா நான் 1 கப் சொல்லும்போது எந்த கப்ல நீங்க மெஷர் பண்றீங்கன்னு ரொம்ப கியூட்டா சில பேர் கேட்பீங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப் தாங்க. எங்க வீட்ல அரிசி, பருப்பு எல்லாமே எங்க அம்மா இதுலதான் அளப்பாங்க. பட் இதோட குவான்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கப்ல இல்லாம கிராம்ஸ்ல சொல்லணும்னா 150 கிராம்ஸ். சோ நான் 1 கப்னு சொல்றேன்னா அது 150 கிராம்ஸ். அதுக்கேற்ற மாதிரி இந்த ½ கப் 1/4 கப்ல கால்குலேட்டர் வச்சு கூட நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. நான் பயங்கர வீக். சோ இதுதான் வந்து ஜல்லடை இல்லமா. சோ ஒரு ஸ்ட்ரெயினர் மாதிரி ஜல்லடை. எப்பவுமே நீங்க வந்து ஆட்டா யூஸ் பண்றீங்கன்னா, மேதாக்கும் இது பண்ணா நல்லா தான் இருக்கும், பட் மேதா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஆட்டாக்கு வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. சோ கோதுமை மாவு நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா இதை வச்சு ஒரு தடவை நீங்க ஜல்லிச்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் நல்லா பவுடரியா, ஃபிளேக்கியா இருக்கும். அண்ட் கேக்கும் வந்து நல்ல ஏரியா இருக்கும். ஓகேங்களா. சோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு, பரவாயில்ல, உடனே பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. சோ இந்த கேக் பேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ், அதாவது கோதுமை மாவு, கோகோ பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் சால்ட் வந்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் சீவ் பண்ணி ஜல்லடையில போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். So let's just mix everything together. Cocoa powder, baking soda, just ஒரு
ஒரு ரஃப் மிக்ஸ் கொடுத்தா கூட போதும். அது உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா, அந்த கொக்கோ பவுடரும் அந்த கோதுமையும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல கலர் வந்த உடனே திருப்தியா இது வச்சிடலாம் ஒரு சைட்ல. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா வெட் இன்கிரீடியன்ஸை நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு 3/4 கப் சர்க்கரை, நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு கோல்ட் வாட்டர், ஓகே, கோல்ட் வாட்டரை அதில் ஊற்றிட்டு we're just going to mix it up. ஸோ அந்த சர்க்கரை வந்து நல்லா தண்ணியில டிசால்வ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா, நீங்க சின்ன வயசுல குக்கர்ல எல்லாம் கேக் பண்ணிருக்கீங்களா? எங்க அம்மா பண்ணிருப்பாங்க போல இருக்கு கண்ணா. பண்ணிருப்பாங்க போல இருக்கா? ஞாபகம் இல்லையா? நான் குக்கிங் ஆரம்பிச்சதே வந்து ஆஃப்டர் மேரேஜ். யா, பட் யூ நோ வாட், எங்க அம்மா இது வரைக்கும் ஒரு கேக் கூட பண்ணது கிடையாது. எஸ், only party only made. யா, and you sweets எல்லாம் பண்ணுவாங்க, பட் கேக் நெவர். அது வந்து என்கிட்ட விட்டாச்சு அந்த டிபார்ட்மெண்ட். சுகர் வந்து மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஆயில், நம்ம எடுத்திருக்கிற 1/4 கப் எண்ணெய் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அண்ட் எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகாதுங்க கெமிக்கலி இட்செல்ஃப், இல்லமா இட்ஸ் நாட் பாசிபிள். பட் அது ரொம்ப நேரம் நம்ம கலரிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஹோமோஜீனஸ் மிக்ஸ்சர் மாதிரி அது ஆகும். ஸோ அப்போ இட் வில் பி ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்ஸா இது மாறினதுக்கு அப்புறமா வாட் we're going to do is நம்மளோட லெமன் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, ஸோ 1 ஃபுல் லெமனை இதுல ஸ்குவீஸ் பண்ணிக்க போறோம். ரொம்ப ஸ்குவீஸ் பண்ணிடாதீங்க, பிகாஸ் அந்த தோல் வரைக்கும் நீங்க ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிட்டர் டேஸ்ட் வரும். சோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜென்ட்லி அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா பிழிய வருதோ அவ்வளவு தூரம் கம்ஃபர்டபிளா பிழிச்சுக்கோங்க. சோ லெமன் போட்டதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஜென்ட்லி மிக்ஸ் இட் அப். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு வேணும்னா நீங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். I'm going to skip it because நான் எப்பவுமே எக்லெஸ் கேக்ஸ்ல I don't prefer it. So no need. And now the final step of our cake making process, அதாவது பேட்டர் ரெடி பண்ற process என்னன்னு பாத்தீங்கன்னா dry ingredients. So dry ingredients add பண்ணும்போது all together add பண்ணிடாதீங்க, ஏன்னா lumps வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். So கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. So I'm just going to add a little bit, ஒரு 1/3 நம்ம ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜென்டிலா. இதுல நீங்க க்ளோஸா பாத்தீங்கன்னா you will be able to see these bubbles. இந்த bubbles எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ்ல இருக்கிற அந்த சிட்ரிக் ஆசிடும் பேக்கிங் சோடாவும் ரியாக்ட் பண்றது தான் அந்த bubbles. and அதுதான் வந்து நம்ம கேக்கை இன்னும் ஸ்பஞ்சியா ஏரியா மாத்தும், பிகாஸ் நம்ம முட்டை ஆட் பண்ணல இல்லைங்களா. சோ அதனால நம்மளோட ஹோல் வீட் சாக்லேட் கேக்கோட பேட்டர், பியூட்டிஃபுல் கிளாசி பேட்டர் ரெடியா இருக்கு. சோ இப்போ நம்ம குக்கர் அசெம்பிள் பண்ணதும் இத வேக போட்டுடலாம். ஓகே, ரெடி. சோ நான் வந்து இந்த கேக் டின் யூஸ் பண்ண போறேங்க. உங்ககிட்ட இது இல்லனா குக்கர்ல நீங்க எந்த பாத்திரம் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அண்ட் இதுல நல்ல எண்ணெயோ நெய்யோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கோ அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இதுல நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டரை நீங்க போட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ஃபீல்ட்ல இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நான் எக்ஸ்பர்ட் கிடையாதுங்க, எங்க அம்மா தான் எக்ஸ்பர்ட். அவங்க தான் சொன்னாங்க வெயிட் இல்லாம வந்து வைக்கணும். நம்ம இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் நம்ம என்ன பண்ண போறோம்னு. அதாவது இட்லிய குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி இட்லி குக்கர் இல்லாம நார்மல் குக்கர்ல வைக்கும்போது மேல விண்ட் போட மாட்டோம். அப்படியே கொஞ்சம் ஸ்டீம் வந்த பிறகு ஒரு ஸ்ட்ரிம் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இது விடுது. மேல வெயிட் போட வேணாம், வெயிட். சோ
சோ பிரஷர் குக்கர்ல வச்சாச்சு. பொதுவாவே என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, நம்ம பிரஷர் குக்கரை ஒரு அவன் மாதிரி நம்ம மாத்தணும்னா அடியில தண்ணி இல்லாம உப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த உப்பு நீங்க போட்டு உங்க பிரஷர் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரஷர் குக்கர் கொஞ்சம் பாழாயிடுங்க. அதுதான் உண்மை. சோ சப்போஸ் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு பிரஷர் குக்கர் நீங்க தனியா இந்த உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்குன்னே ஒதுக்கி வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். பட் எங்க வீட்டுல அப்படி கிடையாது. இதுதான் எங்க கிட்ட இருக்கிற பிரஷர் குக்கர். அதுவும் இந்த லாக்டவுன்ல இருக்கிறப்போ we have to take care of our belongings-ங்கிறதுனால நான் தண்ணி தான் ஊத்திருக்கேன். and I am pretty confident that the cake will come out well. So பாப்போம் எப்படி வருதுன்னு. So cook actually இப்ப நம்ம பார்க்க போறது fun facts segment. So fun facts about chocolate cake பார்க்கிறதுக்கு முன்னாடி fun fact about cocoa powder ஒன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1764ங்க, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொக்கோ பீனோ ஒருத்தர் 2 கல்லுக்கு நடுவுல வச்சு சும்மா இப்படி விளையாடிட்டு இருந்தாரா. திடீர்னு பவுடர் ஆன உடனே அது டேஸ்ட் பண்ணி பார்த்தா, ஆஹா இதை நம்ம சாப்பிடுற பொருட்களை ஆட் பண்ணா ஈஸியா ஒரு பியூட்டிஃபுல்லான டிஃபரெண்ட் டேஸ்ட் கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லிட்டு 1764ல ஒரு கொக்கோ பவுடர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா 1886 தான் அது கேக் பேட்டர்ல ஆட் பண்ணி இந்த ஒரு சாக்லேட் கேக்ன்ற ஃபிளேவர் உருவாக்கி இருக்காங்க. பட் எப்போ இது எல்லாருக்குமே ரொம்ப பாப்புலரா பரவ ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா 1948 when Pillsbury, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, ஒரு குண்டு ஆட்டா மேன் அதுல இருப்பாரு. சோ அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட கேக் மிக்ஸ் ஃபிளேவர்ஸ்ல சாக்லேட் கேக்குங்கறத ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது யுஎஸ் தாண்டி பல கண்ட்ரீஸ்க்கு போய் எல்லாருமே சாக்லேட் கேக் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சாக்லேட் கேக் சாப்பிடாத ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. அது சிட்டில இருந்தாலும் சரி, கிராமத்துல இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இப்ப அவேர்னஸ் வந்தாச்சு. எல்லாருமே சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. சோ உங்க வீட்டுல அவன் இல்லனா கூட, ஓடிஜி இல்லனா கூட, ஏர் ஃப்ரையர் இல்லனா கூட, வெறும் பிரஷர் குக்கரை வச்சு நீங்க பண்ணக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான கேக் ரெசிபி தான் இன்னைக்கு நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. So it's been about 15 minutesங்க. So முதல் தடவை ஸ்டீம் வர ஆரம்பிச்ச உடனே நாங்க ஹைல இருந்து அதை சிம்முக்கு மாத்திட்டோம், அதாவது லோக்கு மாத்திட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 15 minutes ஆயிருக்கு. So இப்போ we're just going to test it. So டெஸ்ட் பண்றதுக்கு எங்க அம்மா எனக்கு ஒரு டூத் பிக் கொடுத்திருக்காங்க. குத்தி பார்த்து அது வெந்திருக்கான்னு செக் பண்றதுக்கு. ஆஃப் பண்ணிடலாம் மாமா. பி கேர்ஃபுல். ஓகே. ஸ்லோ. கையில வேப்பர் வரும். தண்ணி டக்குனு உள்ள போகாம. ஓகே. I think it needs a little more time. ஓ இல்ல, வெந்துருச்சு. யே! வெந்துருச்சுங்க, நம்ம குக்கர் கேக் வந்தாச்சு. யே! I'm so excited. My first ever cooker cake for you guys. எடுத்துருவாமா? ஓகே, நான் எடுத்துட்டு அங்க வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாக்லேட் கேக். எங்க அம்மாக்கு அங்க ஹார்ட் அட்டாக்கே ஒரு நைட் ஆட்டிட்டு இருந்தேனா. பட் வந்தாச்சுங்க. I'm so happy. சோ நான் இவ்வளவு நாளா எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிட்டு இருக்கிறது இதுதாங்க. வேக வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எந்த ஒரு பேட்டரியும் எப்படி வேணாலும் நம்ம வேக வச்சிடலாம். சோ குக்கர்ல நல்லா வந்திருக்கு. எங்க அம்மாவோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் போடாதீங்க, தண்ணியே ஊத்திக்கோங்க, உப்பும் போடாதீங்க, குக்கர் பாழாயிடும். அண்ட் ஜாலியா வேக வைங்க 15 minutes சிம்ல. சோ இப்போ இது கூல் ஆனதுக்கு அப்புறமா இது நான் கட் பண்ணி காட்டுறேன். ஹாட்டா இருக்கும் போதே இந்த சைட்ஸ் மட்டும் இப்படி எடுத்து விட்டுருங்க. சோ தட் கூல் டவுன் ஆன உடனே அது ஒட்டிக்காம அது வந்துடும். That's it. Chocolate cake is ready. நல்லா தெரியுதாமா? சூப்பரா. Oh my god, it's so beautifulங்க. Honestly, அவனுக்கு பண்றதுக்கும் இந்த பிரஷர் குக்கர்ல கேக் பண்றதுக்கும் கேக்கோட டெக்ஸ்சர்ல பாத்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே நான் பார்க்கல. பட் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றீங்களோ, I wish you the very best. and உங்க சார்பா நானே இந்த கேக்கை வெட்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம். So let's cut the cake. So let's cut it. Wow, can you see the texture? Oh my god. Cake or texture is super இருக்கு. So இப்போ இத சாப்பிடலாம். Oh my god. Best world chocolate day ever. பட் பரவாயில்ல, நீங்க என்னைக்கு இந்த கேக் பண்ணாலும் உங்களுக்கு அது சாக்லேட் கேக் டேவா நீங்க மாத்திக்கலாம். சோ என்ஜாய் யுவர் வேர்ல்ட் சாக்லேட் கேக் டே. தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பேஷண்டா பார்த்ததுக்கு ரொம்ப டெலிஷியஸா இருக்குங்க இந்த ரெசிபி. ப்ளீஸ் உங்க வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I'll be waiting to read all your comments. Lots of love. and அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.